இரண்டாப்புல வந்தது தானே தெரியாது எங்களுக்கு வெள்ளம் முழுமும் முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி போயிருக்குன்னு சொல்லி. அந்த உயரத்தை பாருங்க, அங்கே பாருங்க, அதில் புல்லு சிக்கிருக்கு பாருங்க. சொல்ல போனா நீரினால காணாமல் போற அடுத்த ஒரு அத்துப்பட்டி கிராமம் அப்படி சொல்லலாம். வந்த மாதிரி தான் அப்படி அவ்வளவு வேகமா வந்து அவ்வளவு ஒரு பேலியெல்லாம் விழுந்தது, அந்த தண்ணி வந்தது தண்ணி தான் தள்ளுனது தான் விழுவது. இன்கம்பும் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டுது. இங்க பாருங்க, அதான் இதெல்லாம் போயிடலாம் இழுக்க தொடங்கிட்டு. அப்படி இங்க ஒரு ஆள்கிட்ட பைக்கோட சேர்த்து ஒரு ஆள் இழுத்து போகணும்னு சொல்லி சொன்னது. அது எங்கட மக்கின போயிருந்தான் அவன் இப்படியே இழுத்துது கொய்யால போய் எல்லாமே தர மாட்டோம் பாருங்க. அப்படியே ஒரு சுனாமி அலை வந்து அடிச்சுட்டு போற மாதிரி இந்த ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நான் நம்பவே இல்லை. எனக்கு அந்த ஃபோட்டோஸில் கிடச்சதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே பேட்டிச்சனை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகணும்னு சொல்லி நான் வந்திருந்தேன். வேளாண்மையோட நிலவரத்தெல்லாம் வந்து பாருங்க, எல்லாமே சர்வநாசம். அப்படி எல்லா வேளாண்மையும் வந்துட்டு சரி செத்துருச்சு. இந்த டைம் வந்துட்டு யாராச்சும் வந்து தண்ணிக்குள்ளே நின்றுருக்க வந்துட்டு என்ன நிலைமை அப்படிங்கிறது பாருங்க. தண்ணிக்குள்ளே நின்றுருக்கேன்னு சொன்னால் கரண்ட் அப்படி அது இது மெயின் கரண்ட். மெயினில் இருந்த ரோடு வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வேளாண்மை இடத்துக்குள்ளே வந்து இருக்குது. ரோடு எப்படி தூக்கி வச்சிருக்கேன்னு பாருங்க. ரோட்டே தூக்கி வச்சு ஒரு வெள்ளம்னு சொன்னால் வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வெள்ளாவளி பகுதியில். அதாவது மட்டக்களப்பில் வந்துட்டு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் முதலாக வந்துட்டு தாழக்கூடிய தாழ்நில பரப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதாவது தாழ்நில கிராமங்கள் வந்து அதிகம் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மட்டக்களப்பு வெள்ளாவளியில் இருக்கிற வேட்டிச்சென்னை அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிராமம். எப்போது நார்மலாக மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டாலும் அந்த ஒரு கிராமம் முற்று முழுதாக வந்து பாதிக்கப்பட்டுரும். சொல்லப்போனால் நீரினால் காணாமல் போகிற அடுத்த ஒரு அத்துப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வான்கதவுகள் எதாச்சும் திறக்கப்பட்டுன்னு சொன்னால் அதனால் அதிகம் முதலே வந்துட்டு பாதிக்கப்படுற ஒரு கிராமம் தான் இந்த வேட்டிச்சென்னை பகுதி. ஸோ இப்போ கூட இந்த மழை பெஞ்சதில் முழுக்க ஒரு கிராமமே தாண்டு அந்த கிராமத்தில் ஒரு சனம் கூட வந்து இருக்க இல்லாமல் வந்துட்டு அப்படியே முகாம் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான வாழ்க்கை நிலவிச்சுன்னு சொன்னால் அது இந்த ஒரு வேட்டிச்சென்னை பகுதியில் தான். அது இப்போ மட்டும் இல்லை, தொடராக வந்துட்டு இந்த வேட்டிச்சென்னை மக்களுக்கு வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தும்பியலான ஒரு செயல். ஸோ வந்துட்டு வருஷம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மற்ற கிராமங்கள் வந்துட்டு இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட விட்டாலும் கூட இந்த வேட்டிச்சென்னை பகுதி வந்துட்டு மக்கள் இருக்கிற குடியிருப்பையும் தாண்டி அவங்க செஞ்சு கொண்டிருக்கிற வேளாண்மை பயிர்னு சொல்லி முற்று முழுதாக எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிராமத்தோட நிலவரத்தை வந்து இன்னைக்கு நாம் வந்துட்டு நேரடியாக காணொலியில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் இந்த இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்கோம். அவன் வந்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கிறீங்க. இந்த டைமில் நீங்கள் போன வருஷம் ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த வருஷம் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக எலெக்ஷன்லாம் வந்து நடந்து முடிச்சதில்லை. ஸோ நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இறங்கி தாராளமாக வந்து இந்த உதவிகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அது தாண்டி நாங்கள் போன வருஷம் ஒரு சில ஏரியாக்களுக்குள்ள செஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய விமர்சனங்களை தாண்டி அண்ட் நிறைய பேச்சுக்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் தாமதமாகி நிறைய பேரோட கருத்துக்கு அமைய இந்த ஒரு நிவாரண பணிகளை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கொஞ்சம் நேரங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இனிமேல் வந்து அந்த நிவாரண பணிகளை வந்து நாங்கள் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதையும் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போன வருஷம் கூட நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் ஆரம்பத்திலே வந்து நிவாரண பணிகள் கொடுக்க தொடங்குறதுனால அந்த நிவாரண பணிகள் வந்துட்டு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு லேட்டாக வந்து நிறைய பேர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லிக்கொள்கிறோம், இனிமேல் வந்து நாங்கள் இந்த நிவாரண பணிகளை வந்து இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ கூட வந்து மழை பெய்துகிட்டே இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இந்த வெள்ளத்தினால், அதாவது மழை பெஞ்ச வெள்ளத்தினால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட கிராமம் கிடையாது. உண்மையில் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் அதிகம் வந்து பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து உண்மையில் வந்துட்டு வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டதுனால அந்த பெருக்குகள் வந்துட்டு ஏறி தான் வந்து வெள்ளத்தினால் அதிகம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வந்துட்டு நாங்கள் கூட வந்து வீடியோ நிறைய வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். அதிலே வந்துட்டு எங்களோட ஃபேமிலி கூட வெள்ளத்தில் போக பார்த்தது அப்படின்னு சொல்லி கூட வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் நிறைய வந்து பேசிக்கொண்டிருக்காம இந்த ஒரு கிராமம், அதாவது இந்த வேட்டிச்சென்னை கிராமம், அதாவது இந்தியாவில் ஒரு அத்துப்பட்டி கிராமம் எப்படி வந்துட்டு காணாமல் போயிருந்தோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற இந்த ஒரு வேட்டிச்சென்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த ஒரு வழியால் போகணும் அப்படிங்கிறத காண்பிச்சு இன்னைக்கு என்ன ஒரு சிச்சுவேஷனில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படி இதெல்லாம் வந்துட்டு வேளாண்மை செய்கிற பகுதி தான். இதெல்லாம் வந்துட்டு அந்த பகுதியில் இருந்து, அதாவது வான்கதவுகள் வந்து அந்த சைடில் வந்து திறந்து அந்த வழிமார்க்க தான் வந்துட்டு தண்ணிகள் வந்து பாஞ்சிஞ்சு வரும். ஸோ அந்த சைடில் இருக்க வேளாண்மைகள் தொடக்கம் இங்கால இருக்க வேளாண்மை எல்லாமே வந்து முற்று முழுதாக வந்துட்டு பாதிக்கப்பட்டது. அண்ட் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வெளிவந்திருக்க ஒரு செய்தி கூட வந்துட்டு ஏக்கருக்கு, அதாவது ஒரு ஏக்கர் அளவிற்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு சுமார் வந்து அரசாங்கத்தினால 40,000 வந்துட்டு நஷ்டஈடாக வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. அது எந்தளவுக்கு உண்மையான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. நான் அந்த செய்தியை காலையில் தான் நான் பார்த்துருந்தேன்.
பாதிக்கப்பட்டவங்களுக்கான நஷ்டஈடுகள் அப்படி கொடுக்கப்படுமாயின் உண்மையில் வந்துட்டு விவசாயிகளுக்கான ஒரு 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 உறுதுணையாக இருக்கும் அது பெரும்பாலும் வந்து ஓகே அண்ட் வந்துட்டு அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படி சொல்லி தெரியாது. பட் இருந்தாலும் வந்து நான் இப்போ காண்பிச்சு போகிறேன் இங்கேருந்து இது வந்து வெள்ளாவளி பாலம் வெள்ளாவளி அண்ட் நம்ம வந்துட்டு அம்பாறைக்கு போகிற ஒரு மெயின் வழி அப்படின்னு சொல்லலாம் இந்த வழி. ஸோ இங்கேருந்து தான் இடையில தான் அந்த வேற்றுச்சேனை கிராமத்துக்கு போகணும். அப்படியே வந்து நம்ம கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி நான் காண்பிக்கிறேன் வீதியெல்லாம் வந்துட்டு அதாவது அந்த ரோட்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்களா. இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்துட்டு வெள்ளாமை. ஸோ எல்லா வெள்ளாமையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே பாதிக்கப்பட்டுட்டு எல்லாமே அடுத்தது இது வந்து ஒரு கார்பெட் ரோட். பெரும்பாலும் வந்துட்டு இந்த தண்ணி ஓடக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தார் கார்பெட் ரோடுகள் வந்து போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா சிச்சுவேஷனுக்கு அதோட நிலைமை வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் கான்கிரீட் பாறைகள் தான் வந்து போடுவாங்க. இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து தண்ணி அடித்து போனது இந்த வெள்ளத்தினால் வந்து இது பாஞ்ச தண்ணி அவ்வளோவுமே வந்துட்டு அடித்து போனது. ஸோ இந்த ஒரு வழி மார்க்கமாக வந்து பைக்கில் போன ஒருத்தரை தான் வந்துட்டு பைக்கோடு சேர்த்து அடிச்சுட்டு போனது. அதாவது பைக்கோட சேர்த்து அடிச்சுட்டு போய் அவர் ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சவர் இருந்ததுனால ஒரு சைடில் வந்து காப்பாற்றப்பட்டவர் அவர். இங்கே பாருங்க ரோடு அதாவது மெயினில் இருந்த ரோடு வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வேளாண்மை இடத்துக்குள்ளே வந்து இருக்குது. ரோடு எப்படி தூக்கி வச்சிருக்கேன்னு பாருங்கள். ரோட்டே தூக்கி வச்சு ஒரு வெள்ளம்னு சொன்னால் எந்தளவுக்கு கொண்டு பாருங்கள். அவன் வந்துட்டு நம்மளோட நாட்டோட ரோட்டோட நிலவரத்தையும் பாருங்கள். அண்ட் ரோட்டுக்கே எந்த ஒரு நிலவரம்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு வந்து எந்த ஒரு நிலவரமாக இருக்க மட்டும் பாருங்கள். ரோட்டில் இருந்த ரோடே ரோட்டில் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மின்கம்பம் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டுது. இங்கே பாருங்க நடுவால் ஓட்டி புழுது மின்கம்பம் அப்படியே முழுக்க அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டுது. ஸோ வந்து இங்கால பக்கம் கரண்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு அதாவது கரண்ட் சிச்சுவேஷனை பாருங்கள். அந்த டைம் வந்துட்டு யாராச்சும் வந்து தண்ணிக்குள்ளே நின்றுருக்க வந்துட்டு என்ன நிலைமை அப்படிங்கிறத பாருங்கள். தண்ணிக்குள்ளே நின்றுருக்கேன்னு சொன்னால் கரண்ட் அப்படி அது இது மெயின் கரண்ட். இது வந்து கீழே அதாவது மக்களுக்கு நார்மலாக லைனுக்கு வர அந்த லைன் கிடையாது. இது மெயினாக போகிற வழி. இதில் இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மாற்றி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துட்டு நம்மளோட வீட்டுக்கு நார்மலாக வந்து கரண்ட் வரும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர்றதுக்கு முன்னாடி வர மெயின் லைன் வந்துட்டு இதுதான். ஸோ அது வந்து முழுக்க அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு அதை மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி போயிருக்குன்னு சொல்லி. அந்த உயரத்தை பாருங்கள் அங்கே பாருங்கள் அதில் புல்லு சிக்கிருக்கு பாருங்கள். அப்போ எத்தனை அடி உயரத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே அடி உயரம் தண்ணி வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு மக்களோட வீட்டையும் அது வந்திருக்கு. ஸோ இது வேற்றுச்சேனையை தாண்டி வந்து இருக்கிற ரோட்டு பகுதி. அந்த வேற்றுச்சேனை இதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு கிராமம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கிராமத்தை வந்து நான் உங்களுக்கு ட்ரோன் ஷோட்டில் வேணும்னாலும் வந்து காண்பிக்கிறோம், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுக்கு வேற்றுச்சேனை போகிற கிராம பகுதி தான். வேளாண்மையோட நிலவரத்தெல்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே சர்வநாசம். அப்படி எல்லா வேளாண்மையும் வந்துட்டு சரி செத்துருச்சு. முழுக்க சரி அதே ஐயா வேட்டி சென்னைக்கு தானே போகிறது ரைட். அவன் வந்துட்டு அங்கே வயசான ஒரு ஐயா இருக்கிறார். அவர்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்துட்டு கேட்கலாம், அப்புறமா கேட்கலாம். முதல்ல நம்ம ஏரியாவுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வந்து அந்த பக்கம் சொன்னால் அப்படி கண்டினியூவாக மண்டூர் போய் அம்பாறைக்கு போகிறது. ஸோ இதுதான் வேற்றுச்சேனை போகிற பகுதி. இந்த வெள்ளாமை செஞ்ச ஒவ்வொரு விவசாயியோட நிலவரத்தையும் வந்து பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலத்தை வந்து உழுவி அதுக்கப்புறமா வந்துட்டு விதைச்சி அதுக்கப்புறமா பசலை போட்டு எண்ணெய் அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஓரளவுக்கு வளர்த்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு நாளில் வந்துட்டு ஒரு வெள்ளம் வந்து அடித்து போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்கன்றதை வந்து பாருங்கள். ஸோ வந்து அவ்வளோ வேளாண்மை வந்து அப்படியே சரி. அத்துப்பட்டி கிராமம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அத்துப்பட்டி கிராமம் இருந்தது, அது வந்து இப்படி தண்ணியில் வந்து போனது அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாதிக்கப்பட்டது வந்து ஒரு படத்தினூடாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி டிரெக்டாக வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா. அண்ணா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோமா இல்லை இப்போ முகாமாக இருக்கிறாங்களா? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கே போய் இருந்தவங்க முகாமா? அதில் இருந்தது
ஸோ தண்ணியெல்லாம் வணிஞ்சு போயிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்துட்டு முகாம் போய் இருந்தவங்க கூட வந்துட்டு தற்காலிக முகாம் போய் இருந்தவங்க கூட வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம். வேலியெல்லாம் உடைச்சு கொண்டு போயிருக்கா. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் கூட வந்து உங்களுக்கு நாங்கள் அட் பண்ணுறோம். அதாவது வெள்ளம் அடிச்சுட்டு போய் இந்த ஒரு வீடு இங்கே இருந்தவங்களோட வீடு ஆலயங்கள்லாம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து காண்பிக்கிறேன். என்ன சொன்னால் இப்போ வந்து ஓரளவுக்கு சரி செய்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மண்ணுக்கு என்ன போட்டு அதை வந்து சரி பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது வெள்ளம் அடிச்சுட்டு போன உடனே வந்துட்டு பயங்கர மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்துட்டு அந்த வீடுகள்லாம் முள்ளுக்கு வந்து தாண்டிருக்கும். அப்படி வேலி எல்லாமே இங்கே பாருங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலி எல்லாமே அடித்து ஒழிச்சு எல்லாமே கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சுனாமி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இங்கே பாருங்க, சுனாமி வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெள்ளம் சாதாரணமான வெள்ளம் அப்படி சொல்லல. அது இது வேலியிலேருந்து வீடுலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்கிற அளவுக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக வந்திருக்குமென்ற பாருங்க தண்ணி ஓட்டம். அந்த டைம் கால்நடையெல்லாம் இப்படி பாதுகாத்து கொண்டாங்கன்னு சொல்லி தெரியும். சொன்னால் மக்களுக்கான பாதுகாப்பே இல்லாத போது அவங்களோட கால்நடை வளர்ப்பு அந்த பிராணிகளுக்கு அந்த ஜீவன்களுக்கெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி தெரியாது. எப்படி பாதுகாத்தாங்கன்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே முழுக்க எல்லாமே வந்துட்டு தண்ணி நின்றது தான். ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ஓடி இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் முகத்து வாரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அந்த கலப்பு அந்த முகத்து வாரங்கள்லாம் வெட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஸ்பீடாக வந்து கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இந்த வேலியெல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு போயிருக்கு. அப்படி மொத்தமாக வேலி எல்லாம் இந்த வேலி எல்லாமே தர மாட்டோம் பாருங்க. அப்படியே ஒரு சுனாமி அலை வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அவன் வந்துட்டு இதை பாருங்க, அடடே அட்டோ விட்டுருந்தா இந்த நிலமே அப்படி கீழே போயிருக்கும் போல இருக்கு. அப்படி கீழே ஸோ இது வந்து ஒரு கோயில் மதில். அவன் வந்துட்டு இதெல்லாம் பல்ல கை தான் ஃபுல்லாக வந்து பாருங்க. அந்த வீட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் வந்துட்டு எவ்வளோ உயரம்ன்றதை பாருங்க. அண்டு இந்த சைடு எல்லாம் வந்து இடிச்சு அப்படியே மண்ணில் நிறைய மண்ணை கொண்டு போயிட்டுது. அது இங்கே பாரு, இந்த வேலை எல்லாம் மொத்தமாக சரி. சுனாமி வந்து இது வெள்ளம் தானா வந்துச்சு இல்லை ஒரு சுனாமி வந்துச்சா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ வெள்ளம் வந்து தான் எல்லாமே வந்து அப்படி அழிச்சிருக்குது. இது வந்து இங்கே சுடுகாடு அண்ட் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க வீடு அதோட வேலியை பாருங்க. அப்படி மொத்தமாக அள்ளி அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காது. எந்த ஒருத்தரோட வயலுமே வந்து மிஞ்சல்ல எல்லாமே, அதாவது இந்த வேட்டிச்சன பகுதியிலேயே எல்லா பொருளோட வேளாண்மைகளும் சர்வநாசமாயிட்டுது. எல்லாமே வந்துட்டு படுக்கையில் அப்படி விழுந்து கிடக்குது. ஸோ இனிமேல் இவங்க அதை உழவிட்டு திரும்ப அடுத்த போகம் தான் வந்து செய்யணும். அண்டு இதோ ஒரு ஏரியா, இங்கே வந்து ஏரியாவில் பிரிக்கப்பட்டிருக்கு. இதோ ஒரு ஏரியாவுக்கு போகிற வழி அப்படியே அண்டு இதோ ஒரு ஏரியாவுக்கு போகிற வழி. ஆனால் அது எல்லாமே வந்து முழுக்க வேட்டிச்சேனை தான்.
என்னென்னா வந்துட்டு இங்கே இப்படியான ஒரு அப்ஷார் வீடுகள் இருக்கிறது, அதாவது கொஞ்சம் உயர்ந்த வீடுகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டு அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஃபேமிலிகளும் வந்துட்டு. ஸோ இப்படியான வீடு இங்கே 1 2 3 வீடுகள் தான் இருக்குதாம். அந்த வீடுகளில் மட்டும்தான் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நிலம் வந்துட்டு பழையபடிக்கு வந்ததுனால எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் அந்த நிலவரங்களை வந்து கொஞ்சம் சரி செய்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்படியான வீடுகள் இருக்கிறதும் ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கொள்ள, இந்த இடத்துல வந்து அந்த வீடுகள்னு சொன்னால் அவங்க அன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி சொல்லி நிறைய பேரோட நிறைய உடைமைகள் வந்து அன்றைக்கி வந்துட்டு வெள்ளமாக வந்து அப்படியே விட்டுருந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கும் போது தான் வந்துட்டு எல்லாமே வந்து தெரிய வரும். ஓகே, இப்போ வந்து நான் நிற்கிற இந்த ஒரு ஏரியா வேற்று சென்னையோட நடுப்பகுதி, அதாவது இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேலியெல்லாம் வந்துட்டு உண்மையில் ஒரு சுனாமியில் வந்து அடித்து போன மாதிரி ஒரு ஆற்றோட அலைகள் அந்த அந்த வெள்ளப்பெருக்கு வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் வந்து இந்த சைடில் வந்துட்டு எவ்வளோ பள்ளமாக இருக்கும் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. ஆனால் அது அதே டைமில் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண இந்த தோணிகள் அது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதாவது கோயில் ஓரம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் நம்பவே இல்லை. எனக்கு அந்த ஃபோட்டோஸில் கிடச்சதுக்கப்புறமா தான் சரி ஓகே வேற்று சென்னை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகணும்னு சொல்லி நான் வந்திருந்தேன். ஆரம்பத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளம் ஒன்று வந்தால் வேற்று சென்னை வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. அந்த கிணத்தடியெல்லாம் வந்து பாருங்கள். ஆனால் இந்த அளவுக்கு இந்த வேற்று சென்னை அப்படிங்கிறது வந்துட்டு பாதிக்கப்படுமா அப்படி சொல்லி தெரியாது. ஸோ அத்துப்பட்டி கிராமம் அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து காண்பிச்சிருக்காங்க எப்படிலாம் போயிச்சோ. அண்ட் அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து இங்கே இந்த ஒரு இடம் வந்து இருந்திருக்கு. அதாவது 26ஆம் தேதி காலையில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கு வந்துட்டு அணைக்கட்டுகள், அதாவது வான்கதவுகள் திறக்கப்பட்டதுனால வந்து மொத்த தண்ணியும், அதாவது அன்னைக்கு மழை பெஞ்சதும் அந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டதும் இந்த தண்ணி எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்ததுனால தான் அன்னைக்கு இந்த ஒரு கிராமம் வந்து இந்த அளவுக்கு முழுசாக வந்து நீருக்குள்ளே வந்து மூழ்கி இருந்தது. ஸோ இங்கே ஒரு தோணி அங்கே ஒரு தோணின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தோணிகளாக வந்து இருக்குது. ஓகே, ஊரில் இருக்கிற யாராச்சும் ஒரு பெரியவங்களை பிடிச்சி தான் நம்ம வந்துட்டு கேட்கணும் என்ன நடந்தது அன்னைக்கு, சரியாக வந்து என்ன இப்படி நீங்களாம் வந்து பாதுகாக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பெரியவங்க யாராச்சும் பிடிச்சி கேட்கணும். ஸோ வந்து நம்ம அப்படியே போய் பார்க்கலாம், யாராச்சும் கண்ணில் சிக்கினாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம கேட்கணும். ஓகே, அண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு அளவுக்கு உள்ள. ஸோ வந்து அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. தண்ணி வந்து அது அதிகமாக வந்து பாஞ்சதுனால தான் வந்து அப்படி குத்தி கூட வந்து அந்த மடுக்களை வந்து ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளப்பெருக்கோட பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கே தெரியாது. இதனால் வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த 24 வயசுக்கு அதிகம் வந்து வெள்ளப்பெருக்குனால இந்த அளவுக்கு ஒரு சுனாமி மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு 2011 வந்த வெள்ளப்பெருக்கு, அதாவது எனக்கு 11 வயசு அப்படி சொன்னால் நான் வந்துட்டு கிரேட் 6 மட்டும் படித்தேன். நான் கிரேட் 6 வந்து படித்தேன். நான் அப்போ வந்து வெள்ளப்பெருக்குனால நாங்களும் கூட வந்து முகாம் போய் ஸ்கூலில் தங்கப்பட்டிருந்தோம். ஆனால் எனக்கு சின்ன வயசு அப்படிங்கிறதுனால வெளியில் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லி வந்து எனக்கு அப்போல்லாம் தெரியாது. அப்போ இங்கே இப்படிலாம் நடந்திருக்குமான்னு கூட வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நேரில் வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வெள்ளப்பெருக்கோட தாக்கம் இருக்குது அப்படி சொல்லி. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 59. 59 வயசு. உங்களோட சொந்த ஊரே வேற்று சென்னை தானே? அப்போ மொழி சொந்த ஊர் இங்கே இருக்கிறேன். இங்கே தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அந்த வேற்று சென்னையில் இருக்கீங்க? நாம் வந்து ஒரு 10 வயது இருக்கு மேலக்குள்ள. 10 வயசு இருக்கும். 10 வயது இருந்து இங்கே இருக்கும். அது சரி. அப்போ இங்கே வந்து வருஷம் வெள்ளப்பெருக்குனால இப்படித்தான் ஆபத்துக்கள் வருமா? இப்படித்தான் மாற கொஞ்சம் இந்த முறையை விட இந்த முறை கஷ்டம் கூட. ஓகே, அது சரியா 26ஆம் தேதி தான் இந்த வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, நீங்கள் அந்த டைம் எப்படி பாதுகாக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு திடீரெண்டாப்பில் வந்தது தானே, தெரியாது எங்களுக்கு வெள்ளம் முழுமும் முடியண்டு. இதுக்கு முன்ன வர்றது தான் வந்தால் அப்படி பார்த்து திருப்போம். பார்த்துட்டு எவ்வளோ வெள்ளம் வந்தால் பிள்ளையில கரையேற்றுவோம். இது திடீரெண்டாப்பில் வந்து ஒன்றும் செய்யலாம் போய்த்தங்களுக்கு கரையேற்ற முடியாமல் போய்த்து மழை போட்டதுக்குள்ளால வளவு ஒலி எழுத்து கரையேற்றினது தான். கரையேற்று எங்கே போயிருந்து நீங்கள்? அங்கே ஒரு அபிஷார் வீடு இருக்கு, அதில் கொண்டு வச்சுருந்தோம். அந்த வீட்டில் எல்லாரும் போயிருந்தா? ஆனால் பிரிஞ்சு கிடந்தது தான். பிரிஞ்சு கிடந்தது. அப்போ தண்ணி தான் கதிரையை போட்டு நீ அப்படி இப்படி இருந்தாங்க. இங்கே எத்தனை அடி தண்ணி நின்றது? இந்த இருந்தது இதெல்லாம் இந்த ரோட்டில் படத்துக்கு இருந்தது. பள்ளம்லாம் தாண்டா அப்படி இல்லை தாண்டிருக்கும். அப்போ அங்கே ரோட்டில் அந்த கரண்ட் வேலி தெரிஞ்சு அந்த அளவுக்கு உயரத்தில் தண்ணி போன அளவு இருக்கு. நான் போயிருக்கேன், நான் எங்களை எண்ணலுக்குள்ள அளவு இருக்கு, நான் போயிருக்கேன். அந்த அளவு வந்துருக்கேன். அப்போ உங்களோட வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை அடி தண்ணி நின்றது? எங்கட வீட்டுக்குள்ள என்ன படத்துக்கு இருந்து 5 அடி தண்ணி இருக்கும். 5 அடி. அப்போ எல்லாரும் கையால் தான் ஒவ்வொரு ஆளை கூட்டி கொண்டு காப்பாற்றினது. அப்படியே கையில் பிடிச்சி படகு போட்டு எதுவுமே வந்து வரல. ஒன்றும் வரல. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் காப்பாற்றப்பட்ட ஒரு இடத்துல இருந்ததுக்கு பிறகு ஒன்றும் வரல. இதுக்கு முன்ன வந்தது தான் முதல் வந்த வெள்ளத்துகளுக்கு எல்லாம் வந்து போட்டுகள் வார ஆக்கள் வந்து கரையேற்றுறேன். இந்த வெள்ளத்துக்கு ஒன்றும் வரல. ஆனால் இந்த வருஷம் தான் இப்படி வெள்ளம். இந்த வருஷம் தான் அப்படி வெள்ளம் இங்கே.
ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3-4 நாள் தான் தண்ணி வடிஞ்சுதானே? கண்டு இறங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இறங்க தொடங்கிட்டு மர வீடுகள் கொஞ்சம் தெரிய வெட்டுது. இப்போ கிட்டத்தட்ட சுனாமி வந்த மாதிரி வந்து போயிடுச்சு. வந்த மாதிரி தான் வந்து அடிக்க அப்படியே தள்ளி அவ்வளோ வேகமாக வந்து அவ்வளோ ஒரு பேலியெல்லாம் விழுந்தது அந்த தண்ணி வந்தது இல்லை தண்ணி தான் தள்ளுனது தான் இழுவே. அதே இதால் குறுக்கு போயில இழுக்க தொடங்கிட்டு அப்படி இதாலாம் போயில. அப்போ இங்கே ஒரு ஆள்கிட்ட பைக்கோட சேர்த்து ஒரு ஆள் இழுத்து போகணுன்னு சொல்லி சொன்னது அது எங்களை மக்கின பொடி தான் மஸ்கில் இல்லை ஆள் மட்டும்தான். என்ன நடந்தது அது? அவன் இப்படியே இழுத்தது கோஷியால் போய் புறம் ஆத்துவாலை கட்டியில் பிடிக்கிட்டு போய் மரத்தில் வருத்தான். மரத்தில் எறிந்து புறவு உருவாமத்துக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்லி அங்கேருந்து தோணி வந்து அப்போ நேவிக்காரங்க வந்துட்டு சொல்லி சொன்னது வேற இல்லை இங்கே ஒருத்தன் வரல. ஸோ அவங்களும் வந்து இடையில வந்துட்டு இழுத்து போயிட்டாங்க அப்படியே அங்கே இங்கே ஒருத்தர். இப்போ அதுக்கு பிறகு நிவாரணங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதாச்சும் வந்துச்சு அவங்களுக்கு? இங்கே சாப்பாடுகள் ஒன்று கொடுத்தாங்க. வேற உலர் உணவு பொருட்கள் அப்படின்னு சொல்லி இல்லை அதெல்லாம் ஒன்றும் கொடுத்த இங்கே போரைப்படி வருவாங்க வந்து மா கொடுத்துட்டு போனேன் நேற்று. அது மட்டும்தான் வந்து ஓகே. அண்ட் வந்துட்டு உண்மையில் இங்கே ஒரு சிலர் தான் வந்துட்டு அந்த பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கிராமங்கள் வந்து இதே மாதிரி இது அண்டின பகுதிகள் வந்து இருக்குது. ஆனால் வந்துட்டு அதிகம் வந்து பாதிக்கப்படுற ஒரு கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வேற்றிச்சென்னை தான் வந்துட்டு கிட்டத்தட்ட சுனாமிற ரேஞ்சுக்கு அந்த சுனாமிற அளவுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காதும் எந்த ஒரு வருஷமும் இல்லாத மாதிரி. அதாவது நான் சொன்ன மாதிரி 2011 இல்லாத அளவுக்கு கூட வந்துட்டு இந்த வருஷம் அதிகம் வந்ததுக்கான காரணம் வந்து திடீரென வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டதுனால தான். ஸோ வந்து அந்த இங்கே ஒருத்தர் வயலும் வந்து மிஞ்சல் எல்லா பிற வயலும் நாசம். நீங்களும் வயல் செய்திருந்தீங்களா? நான் செஞ்சு. எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? நான் இங்கே தள்ளி செஞ்சு ஒரு 6 ஏக்கர். அப்போ உங்களோட பாதுகாப்பு என்ன இப்படி தான் கிடைக்காது அப்படி தான். ஸோ உங்களுக்கு இப்போ அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி இல்லைன்னு சொன்னால் அரசு உத்தியோகத்தர்களோ சரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் சொன்னாங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்களும் வந்து பொடிய போன இடத்தை அறிவிச்சேன். எல்லா இடம் அறிவிச்சே அவங்க அதில் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்க விட்டுட்டாங்க. உண்மையில் வந்து ஒரு முன்னாயத்தம் இல்லாததால் அதாவது ஒரு அனர்த்தம் வந்து ஏற்பட போகுதுன்னு சொன்னால் அதற்கு முன்பதாக வந்து அனர்த்த முகாமைத்துவ குழு வந்து இருக்கணும். ஸோ முதற்கூட்டியே வந்துட்டு இப்படி நடக்க போகுது. ஸோ மக்கள் வந்து இந்தந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படி சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கான்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு இலங்கையில் மரணத்தை வந்து எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 9 வந்து தாண்டி போய்கொண்டிருக்குது மரண விகிதம். அதாவது இலங்கையில் இந்த வெள்ளப்பெருக்கினால் வந்துட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை. ஸோ வந்து இப்போ இந்த ஒரு அளவுக்கு தான் இருக்காண்டு இதுக்கு பிறகு வந்துட்டு வெள்ளம் வரும் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? நாங்கள் எதிர்பார்க்க தண்ணி வேணும். நம்ம 2 மழை பெஞ்சா மரம் தண்ணியை திறந்தாதே. அதுதான் உண்மையில் அதாவது மழை பெஞ்சதோட மட்டும் வராமல் வான்கதவும் சேர்ந்து திறந்தனால வந்து ஒரு ஆபத்து தானது. எதுக்கு வந்து சேஃப்டியாக இருங்க ஐயா நீங்கள் வந்து ஓகே. அண்ட் வந்துட்டு அரசு உத்தியோகத்தர்கள் வந்து பார்வையிட்டு இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கான இப்போ அனர்த்த முகாமைத்துவ குழு ஒன்று வந்துட்டு நியமித்து ஸோ அனர்த்தம் ஏற்படுறதுக்கு முன்னால் வந்துட்டு மக்களுக்கான பாதுகாப்பு வந்து வழங்கப்படணும் அப்படி சொல்லி வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கொள்கிறேன். ஓகே நன்றி. இப்போது நான் அத்துப்பட்டி கிராமம் அப்படி சொன்னேன். இந்த ஒரு வேற்றிச்சென்னை கிராமத்தோட நிலவரத்தை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எல்லாமே தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓடினதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஒரு நிலவரம் சீர் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இதே அன்னைக்கு அந்த 26ஆம் தேதி சுனாமி மாதிரி வந்து அந்த ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நார்மலாக நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு யாராலும் வந்து விவரிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் அதிகமாக வந்துட்டு உண்மையில் நாங்கள் கூட வந்துட்டு அங்கால பக்கம் அந்த பக்கம் பற்றப்பில் வந்துட்டு மறைக்கப்பட்டப்போ வந்துட்டு எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் எங்களை வந்துட்டு எங்கள்கிட்ட ஊருக்கு வந்துட்டு அப்படியே மாற்றி விடுறதுக்கோ வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் நாங்கள் வந்துட்டு வெள்ளத்துக்குள்ளே அன்றைக்கி மாட்டிப்பட்டிருந்தோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் இலங்கையை பொறுத்த மட்டில் வந்துட்டு முன்னாயத்தமாக வந்துட்டு இந்த அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு நியமனம் செய்யப்பட வேணும். ஸோ இந்த ஒரு அரசாங்கத்தில் வந்து அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நானும் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய மக்களோட எதிர்பார்ப்புகளாகவும் வந்து அதுதான் வந்து இருக்குது. என்ன சொன்னால் அது இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான இயற்கை அனர்த்தங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு அனர்த்தங்களில் இருந்துட்டு விடுபடுறதுக்கான மக்களை வந்து பாதுகாத்து கொள்றதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு நம்ம வந்து இங்கே பயிற்சிகளாக கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. முக்கிய குறிப்பு வந்துட்டு நீச்சல் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாரும் பழகிக்கொள்ள வேண்டியது ஒன்றா இருக்குது. ஸோ அது வந்து நேற்றைய வீடியோவில் கூட நம்மளுக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கூட வந்து. ஆனால் என்னதான் வந்துட்டு நம்ம நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட வந்துட்டு எதிரால வந்து அடிக்கும் போது வந்துட்டு நம்ம எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த சுழிகளை வந்து இழுக்கும்னு சொன்னால் நம்மளே காப்பாற்றி கொள்றதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அதிகமாக தண்ணி வந்து சுற்றி சுழலியாக வந்துட்டு இழுக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன நீச்சல் போட்டாலும் நம்மளை எப்படியும் கொண்டு போய் சேர்த்துரும். அது சுனாமியாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அது வந்து இந்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும்னு சொன்னால் இதே மாதிரி இந்த வேற்றிச்சென்னை பகுதியாண்டி இருக்கிற பூச்சிக்கூடு அதே மாதிரி மண்டூர் 16 அப்படியான கிராமங்களில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த வெள்ள நிவாரணங்கள் வந்து கொடுக்கறதுக்கு யாராச்சும் வந்து விரும்பி நீங்கள் சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இனிமேல் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அண்ட் வந்துட்டு முடிச்சளவுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால்
இலங்கையில் முற்று முழுதாக வந்து நீர்னால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். அதாவது அத்துப்பட்டி கிராமம் எப்படியோ அதே மாதிரி வந்து ரீசெண்டாக இந்த வருஷம் இந்தியாவில் கேரளாவில் வந்து ஒரு கிராமம் வந்து இரவாக வந்துட்டு எப்படி இல்லாமல் போயிருந்ததோ அதே மாதிரி ஒரே நாளில் வந்துட்டு வந்த ஒரு வெள்ளப்பெருக்கு, சுனாமி அளவுக்கு வந்த ஒரு வெள்ளப்பெருக்கு தான் வந்துட்டு இந்த கிராமத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிப்படைய செய்திருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு முன் ஆயத்தத்தோடு வந்து இருக்கணும், நம்மளை நாமளே வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.